வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்காக நம்ம ஒரு வீடியோ தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒன் வே ஒன் மார்க் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இது கணிதத்தில் 2வது வீடியோ. நேரடியாக நம்ம வகுப்புகளே போயிடலாம். ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், மடங்குகள், இதை 3 பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு என்னென்னா 1, 3, 5, 7, 9 போன்ற 2ஆல் வகுக்க முடியாத எண்கள் ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லலாம். 2ஆல் வகுக்க முடியாத எண்கள் எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். அப்போ இதனுடைய எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா 2k+1 வடிவத்தில் இருக்கும். அந்த கேங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு முழு எண். முழு எண் என்ன போட்டாலும் அந்த கேவுக்கு பதிலாக ஒரு முழு எண்ணை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா முழு எண்கிறது என்ன, 0லேருந்து ஆரம்பித்து போகிற அனைத்துமே முழு எண். அப்போ அந்த கேவுக்கு பதிலாக ஒருவேளை 0 அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 × 0 0 + 1. அப்போ 1 அப்படிங்கிறது ஒன்றுங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண். அந்த கேவுக்கு பதிலாக 1 போட்டிங்க அப்படின்னா 2 × 1 2, 2 + 1 3 அப்படிங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண். கேவுக்கு பதிலாக 10 போட்டிங்க அப்படின்னா 2 × 10 20 + 1 21. அதனால் 2k+1 அந்த வடிவத்தில் இருக்கிற அனைத்துமே ஒற்றைப்படை எண்கள். இதெல்லாம் ரொம்ப இது மாதிரி கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. பெரும்பாலும் கேட்கறது இல்லைனாலும் கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக அடிப்படை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கேட்டாங்கன்னா நிச்சயமாக நான் பதிலளிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி தானே. ஆனால் ரொம்ப எளிமையான கேள்வி தான். ஆனால் டெட்டில் இது மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெட்டில் கன்ஃபியூஸ் பண்ணுறதே அவங்களுக்கு மிக முக்கியமான பணியாக இருக்கும். சரி, ஓகே. ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒற்றைப்படை எண்களை கூட்டினா இரட்டைப்படை எண் கிடைக்கும். எப்பயுமே 5 கூட்டினா 10, 7 கூட்டினா 14, 5 3 கூட்டினா 8. அதனால் ஒற்றைப்படை எண்களை கூட்டினால் இரட்டைப்படை எண் கிடைக்கும். ஒற்றைப்படை எண்களை பெருக்குனா கிடைக்கிறது ஒற்றைப்படை எண் தான் கிடைக்கும். ஒற்றைப்படை எண்களை பெருக்குனிங்கன்னா ஒற்றைப்படை எண் தான் கிடைக்கும். இரட்டைப்படை எண் மற்றும் ஒற்றைப்படை எண் ஆகியவற்றை கூட்டினால் கிடைப்பது நிச்சயமாக ஒற்றைப்படை எண் தான். இது ஒற்றைப்படை எண்களை பற்றி. அடுத்தது இரட்டைப்படை எண்கள். இரட்டைப்படை எண்கள் நமக்கு தெரியும். 2ஆல் வகுப்படும் அனைத்து எண்களும் இரட்டைப்படை எண்கள். கூடுதலாக இன்னொன்று சொல்லணும், 0 ஒரு இரட்டைப்படை எண்கள். கீழ்கண்டவற்றுள் இரட்டைப்படை எண் இது அப்படின்னு சொல்லிட்டு 3, 7, 9, 0 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம மேற்கண்ட எதுவும் இல்லைன்னு கூட ஆப்ஷன் கொடுக்கலாம். மொத்தத்தில் 0ங்கிறது ஒரு இரட்டைப்படை எண் அப்படிங்கிறது மனசில் இருத்தி வச்சுக்கங்க. 2 இரட்டைப்படை எண்களை கூட்டினால் எப்பயுமே பெருக்கினாலும் கிடைக்கிறது இரட்டைப்படை எண் தான் கிடைக்கும். இரட்டைப்படை எண்ணிலிருந்து ஒற்றைப்படை எண்ணை கழித்தால் அல்லது வகுத்தால் கிடைப்பது ஒற்றைப்படை எண். இரட்டைப்படை எண்ணில் பெருசாக நீங்கள் அதிகமாக ஒரு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. அடுத்தது பார்த்தா மடங்குகள் அப்படின்னு சொன்னாவே ஒரு நம்பர், அந்த நம்பரை 1 தவிர மற்ற அனைத்தாலும் பெருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே மடங்குகள் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். கணிதத்தில் ஒரு எண்ணின் மடங்கு என்பது அந்த எண்ணை ஒரு முழு எண்ணால் பெருக்க கிடைக்கும் மதிப்பு ஆகும். முழு எண்கள் அப்படின்னு சொன்னால் 0வால் ஒரு எண்ணை பெருக்கணும்னா மடங்கு கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ முழு எண் என்று சொல்லோட இயல் எண்களும் கூட சொல்லலாம். அதில் கூட 1 தவிர சொல்லலாம். ஏன்னா 5 இதனுடைய மடங்குகள் பார்த்தோம்னா 1ஆல் பெருக்கணும்னா 5, சரி 1 கூட வச்சுக்கலாம். 2ஆல் பெருக்கணும்னா 10, 3ஆல் பெருக்கணும்னா 15, எக்ஸெட்ரா எவ்வளோ வேணாலும் பெருக்கிக்கலாம். மொத்தத்தில் இது அந்த எண்ணின் மடங்குகள். இந்த ஒரு எண்ணை குறிப்பிடும் பொழுது அதன் மடங்குகள் எப்படி வருது, இன்னொரு எண்ணை குறிப்பிடும் பொழுது அதன் மடங்குகள் எப்படி வருது. இந்த இடத்துல 2 பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இது நம்ம பின்னாடி 10 இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இது இந்த 2இன் மடங்கு, இது 5இன் மடங்கு, இது 6இன் மடங்கு. இத்தனைக்கும் பொதுவான ஒரு மடங்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2இன் மடங்கோட ஒரு எண், 5இன் மடங்கோட ஒரு எண், 6இன் மடங்கோட ஒரு எண், இது ரெண்டுமே பொதுவாக இருக்கணும். இதுதான் எல்சிஎம், மீசிமா, மீச்சிறு பொது மடங்கு. இந்த 30க்கு அப்புறம் 60 வரும். 60ம் 2க்கும் பொதுவாக இருக்கும், 5க்கும் பொதுவாக இருக்கும், 6க்கும் பொதுவாக இருக்கும். இருந்தாலும் அங்கே கேட்குற கேள்வி மீசிமா, மீச்சிறு பொது மடங்கு, மிகச்சிறிய ஆனாலும் பொதுவான மடங்கு அப்படிங்கிறது தான். மீசியமாக பார்க்குறப்ப விரிவாக பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மீண்டும் கணிதம் மற்றும் இதர வீடியோக்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ டு ஆல்.